இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு இதற்கான போட்டிகள் நடைபெற உள்ளது. இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசு தொகையாக ரூபாய் 5,000 முதல் 30,000 வரை வழங்கப்பட உள்ளது. இது சம்பந்தமாக அவங்க வெளியிட்ட போஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் திருப்பதியோட முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, மாவட்ட நிர்வாகம் மற்றும் NIAS அகாடமியை இணைந்து நடத்தும் ஜனவரி 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினம் மாநில அளவிலான வினாடி போட்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா 25/1/2025. நேரம் காலை 9 மணி முதல். இடம் அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கம் விருதுநகர். தலைப்பு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல்கள்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 ப்ரைஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. முதல் பரிசு பார்த்தீங்கன்னா ரூபாய் 30,000, இரண்டாவது பரிசு ரூபாய் 20,000, மூன்றாம் பரிசு ரூபாய் 10,000, நான்காம் பரிசு ரூபாய் 7,000, ஐந்தாவது பரிசு ரூபாய் 5,000 சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேலும் 5 குழுக்களுக்கு ஆறுதல் பரிசாக தலா ரூபாய் 2,000 வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. 2 QR கோடு கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு QR கோடும், இது பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு QR கோடும் கொடுத்துருக்காங்க. மேலும் விவரக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் டவுட் வச்சுருந்தா இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கலாம். 9894242949 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வேணும்னா கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் முன்பதிவு பண்ணுறது அவசியம்னு சொல்லியிருக்காங்க. இந்த QR கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து QR கோட் ஸ்கேனர் ஆப் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் ஷோ ஆகும். அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த போட்டியில் குழுவாக மட்டுமே பங்கு பெற முடியும். ஒரு குழுவிற்கு 2 நபர்கள் இருக்கலாம். முதல் 2 அல்லது 3 சுற்றுகள் பார்த்தீங்கன்னா OMR ஷீட் அடிப்படையில் நடைபெறும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. 16 வயதிற்கு மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கு பெறலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக இதுக்கான விதிமுறைகள் என்னன்னு பார்க்கலாம். தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் கேள்வி கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போட்டியில் குழுவாக மட்டுமே பங்கு பெற முடியும். ஒரு குழுவில் 2 நபர்கள் இடம்பெற வேண்டும். 16 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் பங்கேற்கலாம். போட்டிக்கு பதிவு செய்தவர்கள் மட்டுமே பங்கேற்க இயலும். போட்டி நடைபெறும் நாளில் பதிவு செய்யப்பட மாட்டாது. போட்டிகளில் பங்கேற்க பதிவு செய்தவர்கள் அனைவரும் தங்களது அடையாள அட்டையுடன் வர வேண்டும் சொல்லியிருக்காங்க. இப்போட்டியில் பங்கு பெறும் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்படும். போட்டிகள் பார்த்தீங்கன்னா 25/1/2025 அன்று காலை 9 மணி அளவில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் அமைந்துள்ள கலையரங்கத்தில் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இந்திய தேர்தல்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த போட்டிகள் நடைபெறும். போட்டிகள் மொத்தம் பல சுற்றுகளாக நடைபெறும். முதல் 3 சுற்றுகள் OMR தாளில் நடைபெறும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக போட்டியில் கலந்து கொள்ளும் அனைவரும் கருப்பு அல்லது ஊதா நிற பந்துமுனை பேனாக்களை பயன்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. இறுதி சுற்றில் நேரடியாக கேள்விகள் கேட்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் 12 விதிமுறைகள். இந்த போட்டிக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது விருதுநகர்.nic.in வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.